ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையாக ஊருக்கு வர வேண்டி இருந்துச்சு. ஷர்பாத்ருக்கு எக்ஸாம்ன்றதுனால அவங்கள விட்டுட்டு நான் மட்டும்தான் வந்திருந்தேன். கலைமங்கலில் ஸ்லீப்பர் புக் பண்ணி கொடுத்துருந்தார். நானும் தருமபுரி வந்துட்டு அங்கிள் கால் பண்ணோன்னா அங்கிள் எனக்கு கூப்பிட்டு வரதுக்காக வந்திருந்தார். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் வந்து சேலமில் இருக்குது. ஆனந்திக்கு எக்ஸாம்ன்றதுனால பிருந்தாவை தான் கூட அனுப்பியிருந்தா. நானும் போயிட்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்போவுமே ஊருக்கு வந்தால் எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இருக்காது. ஆனால் இந்த வாட்டி எப்படா கிளம்புவோன்னு இருந்துச்சு. ஷர்பாத்ரு விட்டு வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்கள விட்டு நான் தனியாக ஸ்டே பண்ணேன்னு பார்த்தா அது இதுவாக தான் இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் அங்கிள் கிட்டலாம் பேசிவிட்டு நானும் சென்னை கிளம்புறதுக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சு நானும் அங்கிள் துரை அங்கிள் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை தருமபுரியில் ட்ராப் பண்ணுறதுக்காக துரை அங்கிள் தான் வந்திருந்தார். ஆனந்தியுமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டா. அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே மொரப்பூர் வந்துட்டேன். எப்போவுமே சீக்கிரமாக வர ட்ரெயின் இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டாக வந்துச்சு. இதான் நம்ம நேரம் போல். எப்படா ஷர்பாத்ருவை பார்ப்போன்னு இருந்துச்சு. பெரம்பூர் வந்து இறங்கணுன்னா அவர் கால் பண்ணியிருந்தேன். அவருமே என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டார். ஷர்பாத்ருவை பார்த்தோன்னே நானுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கள் பாவா செஞ்ச டின்னரை சாப்பிட்டு தூங்கியாச்சு.